Exercise 1.5 order 13th sum represent the decimal numbers 0.07 and 0.7 on the number line. So number line 0.07 0.7 mark பண்ணனும். So first நம்ம 0.07 mark பண்ணலாம். So அது பாத்தீங்கன்னா இப்போ 0.7 இருந்ததுன்னா அது 0க்கும் 1க்கும் நடுவில் அந்த 7th பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணுவோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 0.07 இருக்குது. அப்போ இது என்ன அர்த்தம்னா 0க்கு அடுத்து 1 போடுவோம் இல்லையா, 10 லைன்ஸ் போடுவோம் இல்லையா, அந்த ஸ்கேலில் இருக்கிற மாதிரி 1 2 3 4 போட்டு 5 6 7 8 9 10th லைன் வந்து 1 போடுவோம். அப்படி போட்டு 0.7 மார்க் பண்ணலாம். இப்போ 0.07 பாயிண்ட்க்கு அடுத்து டபுள் டிஜிட் வரும்போது என்ன பண்ணணும்னா அந்த நம்பர் லைனில் 0க்கு அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட் 0.1 வரும் இல்லையா. ஸோ அப்போ இந்த 0யும் 0.1ஐயும் மறுபடியும் நம்ம 10 லைன்ஸாக 0க்கும் 0.1க்கும் நடுவில் 10 லைன்ஸாக நம்ம டிவைட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அதாவது 10th லைன் வந்து 0.1ன்னு அர்த்தம். இதே மாதிரி அடுத்த 10 லைன் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி போட்டோம் அப்படின்னா 0.2. ஓகேவா. ஸோ அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா 0க்கும் 0.1க்கும் நடுவில் இந்த 10 லைன்ஸ் பிரிச்சிருக்கோம் இல்லையா, இது என்னன்னா 0.01ன்னு அர்த்தம். இது 0.02 0.03 நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 0.04 நெக்ஸ்ட் 0.05 0.06 0.07 0.08 0.09 அதுக்கப்புறம் தான் 0.9க்கு அப்புறம் 10 போடுவோம் இல்லையா, 10ங்கிறது தான் இங்கே 1. இப்போ நம்ம என்ன ஆக்சுவலாக மார்க் பண்ணணும் 0.07. இப்போ 0.07 எங்கே இருக்குது, 7th மார்க். ஓகேவா. யூஸ்வலாக 0வி 1க்கும் நடுவில் தான் நம்ம இந்த 10 லைன்ஸ் பண்ணுவோம். இப்போ மறுபடியும் இதை வந்து ஜூம் பண்ணி அந்த 0க்கு அடுத்த பாயிண்ட் 0.1 இருக்கு இல்லையா, இந்த ரெண்டையும் நம்ம மறுபடியும் ஜூம் பண்ணி 10ஆக பிரித்து 0.01 0.2ன்னு பிரித்து 0.07 மார்க் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது 0.7. இது சிம்பிள் தான் இல்லையா. 0.7ங்கும் போது எங்கே லையாக இருக்கும் 0க்கும் 1க்கும் நடுவில். ஸோ அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10th பாயிண்ட் தான் 1. நெக்ஸ்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10th பாயிண்ட் வந்து 2. இந்த மாதிரி போட்டுட்டு 0.7னா 0ல் தொடங்குறங்காட்டி 0க்கும் 1க்கும் நடுவில் தான் இருக்கும். அப்போ 7th பாயிண்ட் என்ன 1 2 3 4 5 6 7. இந்த 7th லைன் தான் வந்து என்னது 0.7.